கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:14 ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்து செல்வோம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல கிருபை முன் செல்ல அருளாம். கடல் எனும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கம் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரம். கடலினை கண்டித்த கர்த்தர் நீர் அல்லவோ, கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தீபமாய் வாரம். பாரினில் காரீரல் கஷ்டங்கள் அணுகாமல் பரணே என் முன்னே தேவமாய் வாரம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா கிருபை தந்தாலே போதும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா என் ஜீவ படகில் நங்கரம் நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பால் சுந்தரி பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள வருவோம். ஏசாயா 13வது அதிகாரம் 14வது வசனம். துரத்தப்பட்ட வெளிமான் போலும், ஒரு கம்பாரிசன் போலும், யாரும் சேர்த்திடாத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டே போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்தைக்கு ஓடிப்போவார். அன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம். இதுல ஒரு ஆடை பார்க்கிறோம். யாரும் சேர்க்கிடாத ஆட்டை போல. ஆட்டுக்கு ஷெப்பர்ட், ஷெப்பர்ட். ரா 2 ஏ ரா ஆர் ஏ ஏ ஹெச் ரா ஏ ஹெச் சேர்த்தீங்கன்னா ரா ஆர் ஏ ரா. உள்ள இருந்து சொல்லுங்க. ரா ரா ஆடு. இந்த ஆடுங்கிறது ஒரு ஒரு சிங்கிள் ஆடு கிடையாது. ஒரு போல அப்படின்னா ஒரு ஆட்டு மந்தை இருக்கு, ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்காரு. அந்த ஆடுகளுடைய ஒரு கூட்டத்தை, ஆட்டுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பின்னாடி இன்னொன்று போகும், ஒரு ஆட்டு பின்னாடியே போகும். இது அது போல அவர்கள் என்ன செய்றாங்க. இந்த ஆடை குறித்து எவ்வளோ வசனங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த ஆத்தர் அதை என்ன எதுல இருந்து எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 7வது வசனம். 29:7. அப்பொழுது யாக்கோபு இன்னும் வெகு
பொழுது இந்த மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவா, மந்தைகளை சேர்க்கிற ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றார். ஒரு மேய்ப்பனுக்கு ஆட்டுடைய தேவை இருந்தது. ஆனா இது ஆண்டவரை தெரியாத ஆடு, இந்த ஆண்டவர் துரத்துறார். அதனால ஆட்டுங்கிறதுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வெகு நேரம். அப்ப டைம் தான் முக்கியம். இப்ப நான் வாட்ச் வச்சிருப்பேன், என் கண் ஒரு பக்கம் செய்தி சொல்லிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் டைம் இருக்கும். ஏன்னா இதை நான் ரெண்டா பிரிச்சு சொல்றேன். லாங்குவேஜுக்கு ஒரு 15 நிமிஷம், செய்திக்கு ஒரு 15 நிமிஷம், இப்படி டிவைட் பண்ணி நான் சொல்லுவேன். அப்ப இதுல நான் ரொம்ப பர்டிகுலரா டைம்ல இருக்கேன். அது போல ஆடுகளுக்கு ஒரு டைம் இருக்கு. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஆடு ஃபாஸ்டா கப்ப கப்ப கப்பமான சாப்பிடும், அப்புறம் அது அசைப்படும். இது ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பை நம்ம பார்க்கிறோம். 37:2 ஆதியாகமம். யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். சந்ததியை சொல்லும் பொழுது, யோசேப்பை சொல்லும் போது 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பர். அப்ப ஆடுகளை மேய்த்து அவருடைய தொழில். நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒரு ஆடுகளாக பார்க்கிறார். பிரதான மேய்ப்பன் வருவார் அப்படின்னு. சரி, ஒரு பயம் வருது. அந்த பயத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2 சாமுவேல் எடுத்துக்கோ. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 2வது 2 சாமுவேல் 5:2. சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேல் நாட்டை நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து. ஆண்டவர் தேசத்தை பார்க்கிறாரு, ராஜாவை பார்க்கிறாரு. தலைவனா இருப்பா என்று தமிழத்திலே சொன்னாரே. தாவீதை பார்த்து அந்த ஒரு வார்த்தை வருது. சரி, இது நம்ம பார்க்கிற ஷப்பர். ரெண்டாவது என்ன பண்ண, அவங்க ஓடி விடுவார்கள். ஓடி விடுவாங்க. ஃப்ளீங்கிறதுக்கு பராக், BA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க. பராக் ஃப்ளீ, சிட்டா பறக்குன்னு சொல்றீங்களா. BA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். RAH பராக். நீட் பா ஏதான் BA பராக் பராக். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீட். அது இது ஒரு அதிகாரத்துக்குள்ளே நிறைய ஓடுற காரியங்கள் இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 16வது அதிகாரம். சாராளுடைய வேலைக்காரியாகிய அடிமை பெண். ஆஹா, பாருங்க எத்தனை இடத்துல வருதுன்னா 16:6 பாருங்க. ஆதியாகமம் 16:6. அவளை விட்டு ஓடி போனாள். அலோஃப் ஓடி போயிட்டான். இங்க இருக்கா, அடுத்து பாருங்க 16:8 பாருங்க. நான் என் சாராளை விட்டு நாச்சியாராக சாரிட்டு ஓடி போகிறேன். பராக் ஓடி போறோம். பராக் 31:27. ஆதியாகமம் 31:27. நீ ஓடி போவதை மறைத்து, மாமனார் மருமகன்கிட்ட சொல்றாரு, நீ ஓடி போவதை எனக்கு மறைத்து அறிவியாமல் திருட்டாக ஓடி போயிட்டேங்கிறார். ஓடி போறது 2 இருக்குது. அறிவிச்சுன்னா ஓடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா தெரியாம போறதுக்கு தான் ஓடி போறது. 31வது அதிகாரம் 27வது வசனம். நான் உன்னை சந்தோஷமாக சங்கீத மேளத்தோடு உன்னை நான் அனுப்பியிருப்பேனே அப்படிங்கிறார். சரி, 35:1 ஆதியாகமம்.
தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போன போது. ஆண்டவர் ஒரு கொட்டேஷன் சொல்றாங்க, ஓடி போனேலப்பா. நிறைய நேரம் நம்ம அந்த பழச சொன்னா நம்மளே ஒத்துக்கிட மாட்டோம். ஆண்டவர் சொல்லி விட்டு ஓடி போனேல, அப்பொழுது அவனுக்கு தரிசனம் மாற்று. எஸ்கேப் பண்ணவே முடியாது. சரி, மூணாவதாக ஓன், சொந்த தேசத்திற்கு போவார்கள். வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க. ஓனுங்கிறதுக்கு ஜெனிசிஸ், ஜெனிசிஸ், GNESIOS, ஜெனிசிஸ். பாஷா கொடுங்க. ஜெனிசிஸ், ஜெனிசிஸ், ஓன், சொந்தம், சொந்த தேசத்திற்கு ஓடி போவாங்க. இந்த ஜெனிசிஸ், இந்த ஓனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சட்டப்படி சொந்தம். சட்டப்படி சொந்தமா இருக்கிறதுக்கு தான் இந்த ஓன். ஓன் ஹவுஸ், உங்க சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு. சட்டப்படி இது ஏன் பேர்ல இருக்குது. நீங்க போய் பட்டா போட்ட இந்த செக் பண்ணி பார்த்தா தெரியுது, என் பேர் தான் வரும். ஓன், சொந்தம். இது கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாட்டு முதல் 2 எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வேர்ட். இத பைபிள்ல இருந்து நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல ஜெனிஸ், ஜெனிஸ் விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவிலிருந்து நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உத்தம உத்தம குமாரன். நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு ஐஸ்வர்யாவுக்கு 2 பையங்க இருந்தாங்க. ஒருத்தன் சொத்து கிடைச்சதும் ஓடி போயிட்டான், இன்னொருத்தன் தம்பி வந்தோடனே அவன் ஓடி போயிட்டான். இது ஜென்யூன் கிடையாது. இத தீத்து இன்னும் கொஞ்சம் அழகா நமக்கு விளக்குகிறார். தீத்து எடுத்துக்கொள்ளாமா? தீத்து 1வது அதிகாரம் 3வது 1-3. பொய் உரையாத தேவன், ஜென்யூன், பொய் சொல்ல மாட்டார் தேவன். பொய் உரையாத தேவனா ஜென்யூன், உண்மையாக அவர் நமத்தில் இருக்கிறார். மாத்திரமில்ல, யூதால இன்னொரு அழகான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். யூதா 6வது வசனம். இந்த ஜென்யூன் இல்லாத ஒரு கூட்டத்தை பாரு, நெகட்டிவ் ஜென்யூன் இல்லாத கூட்டம் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தில் விட்டுவிட்ட தூதர்களையும், ஆதியில அவங்க ஆண்டட்ட உண்மையா இல்லை, அடித்து. சரி, கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்கிறோம். அது சேஸ்ட், துரத்தப்படுறதுக்கு சேஸ்ட். அதுக்கு பேடியோ, பேடியோ, சேஸ்ட், PAIDEUO, பேடியோ, PAI, பேடியோ, பேடியோ, PAIDEUE, பேடியோ. ஒரு ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்கறீங்க, வேலை பார்க்கறீங்க. அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பொறுப்புல இருந்து நீங்க நிறைய தவறு செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களை எவ்வளவுக்கு அளவு துரத்த முடியுமோ அங்கே துரத்து விட்டுருவாங்க. ஆனா நீங்க நல்லா உண்மையா இருந்தீங்கன்னா போகும்போது உங்களை நல்லா வெகுமதி கொடுத்து உங்களை அனுப்புவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது, துரத்துறது. இந்த துரத்துறத நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 7:22 வாசிக்கணும். 7வது அதிகாரம் 22வது வசனம். மோசே எகிப்தில் உள்ள சகல சாஸ்திராலும் கற்பிக்கப்பட்டு வார்த்தை வேணும். இந்த சேஸ்ட்ங்கிறதுக்கு, இதுக்கு இந்த துரத்துறதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா இந்த ஆத்திர என்ன அர்த்தத்தை கொடுக்கிறான்னா, ஒரு கண்டித்து வாழ்க்கை. அதாவது எப்படி நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உணர்த்துறார், சிச்சிக்கிறார். இந்த சிச்சிக்கும் போது அதை கற்றுக்கொள்ற ஒரு அனுபவத்தை இங்க மோசே கற்றுக்கொள்ளுகிறார் சாஸ்திரத்தை. அதுக்கு எவ்வளவோ பாடுகள், சாஸ்ட்,
அடிச்சு உதைச்சு தான் அதை சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க. இதே இப்ப நான் சொன்னது அதே மாதிரி தான் இருப்பாங்க. 22வது அதிகாரம் 3வது வசனம். பவுல் சவுலாக இருக்கும்போது தான் கமாலியன்கிற ஒரு குருக்கு பாதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேங்கிறார். நான் வசனத்தை வாசிக்கிறேன். நான் யூதன், சிசிலியாவில் நாட்டில் உள்ள தாஷு பட்டத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியனுடைய பாதத்திலே வளர்ந்து முன்னுடைய வேறு திட்டமாக போதிக்கப்பட்டு, இந்த போதிக்கப்பட்டதுக்கு சாஸ்ட் ரைட். இப்ப டைரக்டான வசனம், இப்ப வந்து இன்டைரக்டான காமிச்சேன். டைரக்டா துரத்துறதுங்கிறதுக்கு அடுத்த ஒரு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு காட்டுறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனத்துல சிக்ஷை, இந்த சாஸ்டுக்கு இது வந்து இப்ப டைரக்டான உங்களுக்கு காட்டப்படுறோம். இன்டைரக்டா காட்ட டைரக்ட். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனம். இல்மேனியும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி, நான் திட்டல, சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்தேன். சாத்தானத்தில் ஒப்பு கொடுக்கிறது பவுல் உங்களுக்கு ஜெபம் நிப்பாட்டிட்டார். ஜெபம்ங்கிற ஒரு பாதுகாப்பு தூக்கணும்னா சாத்தான் அப்படியே அள்ளி சாப்பிட்டுக்கிறான். 1 தீமோத்தேயு 1:20. இது எதற்காக இது செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25வது வசனம். எதற்காக இந்த சிக்ஷை? எதிர்த்து பேசுகிறவர்கள் சத்தியத்தை அரும்படி தேவன் அவருடைய மனம் திரும்புகிறார். இப்ப இந்த காரியங்கள் எல்லாமே எதற்காக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் திரும்ப வேண்டும். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. வார்த்தைக்குள்ளே வருகிறோம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு போலங்கிற ஒரு காரியம். இந்த போலங்கிறது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சத்தியத்தை நம்ம லாங்குவேஜை கற்றுக்கணும். இதையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த போலங்கிறத நம்ம தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 14வது வசனம். துரத்தப்பட்ட வெளிமான் போலவும். இப்போ ஒரு வெளிமான் ரொம்ப டெலிகேட்டான ஒரு மிருகம். இந்த எருமை மாடு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நிற்கும். பேம் 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 ஹேண்ட் அடிங்க, அது அசையாது. ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு சின்ன சவுண்டு போட்டு போலவும் யாரும் சேர்த்திராத ஆடை போலவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் ஒரு பரலோக தரிசனம் பட்டார். கடினமான இருதயம் உள்ள மக்கள் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை போல நம்ம விளக்கத்தை பார்க்க போகிறோம். இதை புரிந்து கொள்ள 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 17வது வசனம். இருபத்தி அதிகாரம் 17வது வசனம். அவன் சொன்னா இந்த போலங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். என்னன்றதை முதல் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கூட்டத்தால் ராஜாக்கள் ஒன்றாக சேர்றாங்க. இவங்க தான் ஆடு, கடினமான ஆடு. அப்ப 2 வகையான தீர்க்கதரிசி இருக்காங்க. ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசாபாத்தை நோக்கி, இந்த 2 ராஜாக்கள் தான் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, கர்த்தரிடத்தில் விசாரித்து அதற்கு இம்மாலாவுக்கு குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னொருத்தன் இருக்கிறான். ஆனாலும் அவனை குறித்து பகைக்கிறேன். அவன் எனக்கு குறித்து நன்மை அல்ல தீமையானது சொல்லுவான். யோசாபாத் அப்படி சொல்லுவான். அவ மிகாயா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, மற்றவெல்லாம் பொய் தீர்க்கதரிசி. அந்த பொய் தீர்க்கதரிசி சிங்சாக் போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப கேட்கிறாரு, இப்ப போலங்கிறது என்னன்னா
ஒரு கம்பேர்ட் ஒரு காட்டுறது, டைரக்டா சொல்ல மாட்டேங்கிறார். எப்படி அந்த போலங்கிற அப்படி கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவன், அதாவது தீர்க்கதரிசி மிகாயா, இஸ்ரேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலையிலே சிதறடிக்கப்படுவது கண்டேன். அப்பொழுது கர்த்தர் எஜமான் இல்லை, அவரவர் தம் தன் வீட்டுக்கு சமாதானத்துக்கும். இப்படி சொன்ன உடனே சொல்றாரு, எனக்கு ஒரு பரம தரிசனத்தை பார்க்கிறேன்னு சொல்லி 19 சிங்காசனத்தை பார்க்கிறேன். இப்போ ஒரு பொய்யினாவி உள்ள வந்து ஏமாத்துது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 34வது அதிகாரம் பாருங்க, டைரக்டா நடந்து போச்சு. இந்த போலா கிடையாது, இதுதான் ஃபேக்ட். ஒருவன் நினையாமல் வில்லை ஏற்றி எய்தான், அது இஸ்ரவேலினுடைய ராஜாவினுடைய கவசத்துக்குள் போட்டது. பிளான்ல கிடையாது. ஆண்டவர் ஒரு அம்ப அவருடைய டைரக்ஷன் மாத்தி ஒரு கேப்புக்குள்ள விட்டுட்டார். அவன் இறந்து போனான். சாயங்காலத்தில் டெத். இதுதான் அந்த போல. சரி, இரண்டாவது நம்ம பார்க்க போறோம், அவர்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள். வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் நமக்கு அது புரியும். 13வது அதிகாரம் 14வது வசனத்துல, அவரவர் தங்கள் தங்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள். இது எப்ப நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம், கோலியாத் ஒரு ஜெயண்ட் நிக்கிறான். 40 நாள் டே அண்ட் நைட் ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமா தூஷிப்பான். ராஜா சவுல் ரொம்ப டால், தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் பம்மிட்டு உட்காந்துப்பாங்க. யாருக்குமே தைரியம் கிடையாது. இந்த நேரத்தில் ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிறார் தாவீது வந்து ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது அதிகாரம் 51வது வசனத்துல, ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் இடத்திலே ஓடி அவன் மேலே நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அவனை அதிர்ந்து உருவி அதனாலே தலையை வெட்டி போட்டான், செத்து போனான் என்று பெலிஸ்தியர்கள் கண்டு ஓடி போனார். ஆண்டவர் எதிர்பாராத ஒரு மனிதனை கொண்டு வந்து தகுதி இல்லாத ஒருத்தனை கொண்டாடுறார். எல்லாருக்கும் தகுதி இருக்குது, எல்லாம் டாலா ஜெயிச்சா நினைக்கிறாங்க. தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் சோல்ஜர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஆனவங்க நிற்கிறாங்க. இவர் குட்டி கொண்டா இருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட இருந்து ஒரு வெற்றியை கொடுத்த உடனே அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 52வது வசனம், 1 சாமுவேல் 17:52, அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மற்றும் எலும்பி ஆர்ப்பரித்து. இது வேற பம்மி கெட்டு, ஐயோ நான் இல்லப்பா, இப்ப வருவாங்க. பவர் வந்துருச்சு, எழுந்துச்சு. பள்ளத்தாக்கு எல்கை மற்றும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிசரை துரத்தினார்கள். சாராயினர் வழியிலும் காத் பட்டணமும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதுதான் துரத்துறது. அவங்க அப்படித்தான் அவங்க இடத்துல நினைச்சாங்க, போய் விழுகிறாங்க. 17வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 17:11, சவுலும் இஸ்ரேல் அனைவரும் 100% அந்த பெலிஸ்தியருடைய வார்த்தைக்கு கேட்டு கலங்கி, இப்ப இந்த கலக்கம் பயம் எல்லாமே ஓடி போய் துரத்துறாங்க. இதான் நடக்குது. அடுத்து பாருங்க, ஒரு ஆடல் பாடல். முதல் வசனத்தை நம்மளுக்கு வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 14வது வசனத்துல, அவரவர் தங்கள் தங்கள் தேசத்திற்கு ஓடி போவார்கள். ஓடி போகும்போது என்ன இந்த தேசத்துக்கு நடக்கும், இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன நடக்குங்கிறத பார்த்து நம்ம அதை படிக்க போயிடும். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, இப்ப ஓடி போயிட்டாங்க. தாவீது மூலமாக வெற்றி கிடைச்சிருச்சு. இவங்களுக்கு தோல்வி அடைஞ்சாங்கன்னா இவங்க பெலிஸ்தருக்கு அடிமைகளாக இருக்கும் தேசம் முழுவதும். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பொழுது, ஜனங்கள் திரும்பி வந்தபோது, ஸ்திரீகள் இஸ்ரேல் பட்டணத்திலிருந்து ஆடல் பாடல் புறப்பட்டு மேல சத்தத்துடன் கீதாவர்கள் சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே ஒரு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் போது இப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சின்ன உதாரணம் சொல்றேன். கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சா என்னமோ இவங்க தான் போய் பேட்டை பிடிச்சு அடிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த வெளிமான்ங்கிறது என்னன்னு பார்த்து நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 18, 2:18, ஒரு வெளிமான் இவனை கேட்ட யாருமே நிக்க முடியாது. 2
18. அப்பொழுது செரியாயின் 3 குமாரர்கள் யோவாப், ஆசர், ஆகேர். ஆகேர் வெளியிலிருந்து கலைமான் ஒன்றை போல வேகமாக ஓடும். இது ஓடணும், என்ன நடக்கணுங்கிறத நீங்க வாசிக்கணும். வெளிமான்கிற ஸ்பீட், இந்த ஸ்பீட்ல அவங்க ஓடி அவங்க தேசத்துக்கு போயிடுறாங்க. சரி, இந்த வெளிமான குறித்து ஒரு சின்ன ஸ்டடியை பார்த்து நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். இந்த வெளிமான குறித்து மிக அருமையான ஸ்டடியை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்முடைய ஆண்டோடைய குணாதிசயத்தை எப்படி காட்டுறாங்க. என் நேசர் வெளிமானுக்கும் மாரைக்கொட்டிக்கும் ஒப்பா இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனியின் பார்த்து கிராதின் வழியாக தன் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். காமிச்சு, நீ படத்து கடந்ததெல்லாம் போதும், எலும்பு வா எனக்கு ஊழியம் செய்ய அப்படிங்கிறார். இது ஃபர்ஸ்ட் குறிப்பு. 2வது அதிகாரம் 17வது வசனத்துல அதே வெளிமான வேற ஆங்கிள் ஆவின எழுதி வச்சிருக்கிறார். என் நேசர் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலையில் குதித்து வரும் கலைமானுக்கு வரையும். இது உயிர் தெளிந்த ஆண்டோடைய ஒரு குணாதிசயம். பைபிள் ஸ்டடி நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுப்பேன். கடைசியா ஒரு வார்த்தை வாசி நம்ம முடிக்க இருக்கிறோம். 8வது அதிகாரம் 14வது செகண்ட் கமிங். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகை இது போலதான் இருக்கும். என் நேசரே தீவையும் ஹஸ்ட் வாங்காண்டாரே எங்கிக்கிட்டு இருக்கும். கந்த வர்க்கமும் மலை மேல் உள்ள வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் சமமாய் இருக்கும். ஜெபிக்க முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறேன் ஐயா. ஒரு எதிரியின் நிலைமை என்ன, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீர் எங்களுக்கு காட்டுகிறீங்க ஐயா. நாங்கள் உங்களுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆனால் எதிரிகளுடைய ஸ்பீடு அப்படித்தான் ஓடினார்கள் பார்த்தோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆ.